வணக்கம். சிறுமியை காப்பாற்றிய குரங்கு. இதை பத்தி தான் பார்க்க போறோம். மனிதர்களுக்கு 6 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு அப்படின்னு சொல்றோம். சமயத்துல மனுஷனுக்கு 4வது அறிவுக்கு கீழ கூட வேலை செய்யும். ஆனா விலங்குகளுக்கு 5ல இருந்து 6வது அறிவு கூட வேலை செய்யும். அந்த அளவுக்கு மனுஷனை விட மனிதாபிமானம் அதிகமா இருக்கும் சமயத்துல விலங்குகளுக்கு. அப்படித்தான் விலங்குகள் உத்தரப்பிரதேசத்துல தன்னை மனிதர்களுக்கு மேல அப்படின்னு நிரூபிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, வேட்டு நியூஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல பாலியல் வன்புணர்வு செய்ய போன ஒருத்தன்ட்ட இருந்து ஒரு சிறுமிய குரங்குகள் காப்பாத்தியிருக்கு. ஒரு சிறுமி விளையாண்டுகிட்டு இருக்கா வீதியில. விளையாண்டுருக்கப்ப இன்னைக்கு பல காம கொடூரன்கள் இருக்காங்க. அத பெண்கள தாண்டி குழந்தைகள்ட்ட கூட அத்துமீறக்கூடியவங்க. அவன் ஒருத்தன் சாக்லேட் குடுத்து குழந்தைய கூப்பிட்டுருக்கான். குழந்தை சின்ன பிள்ளை தானே, நம்பி 6 வயசு சிறுமி கிட்ட வந்திருக்கான். வந்தவனே தூக்கிட்டான். தூக்குனா குழந்தை கத்தியிருக்கா, பக்கத்துல யாரும் ஆள் இல்ல. ஆனா குரங்குகள் அந்த இடத்துல விளையாண்டுகிட்டு இருந்திருக்கு. குரங்குக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ தவறு நடக்குது, தப்பு நடக்குது அப்படின்னு. இந்த குரங்குகள் சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. வெறும் சத்தம் போடுறது போட மட்டும் இல்லங்க குரங்குகள். வேகமா போய் அவன தாக்கியிருக்கு. யாரு? எவன் அந்த குழந்தைய தூக்குனானோ, பாலியல் அத்துமீறல் பண்ணானோ, அவன தாக்கியிருக்கு. தாக்குன வழியா ஒரு குரங்கு இல்ல, பல குரங்குகள் தாங்க முடியாம குழந்தைய விட்டுட்டு அவன் ஓடிட்டான். அவன் ஓடின பிறகு அக்கம் பக்கத்துலேருந்து என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துருக்காங்க. வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த சிறுமிய தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போயிட்டு இப்ப அவன போலீஸ் தேடுது. ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப குரங்குகளுக்கு கரெக்ட்டா தெரியுது. யார தாக்கணும் அப்படின்னு. எவன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா, இதே மனுஷனா இருந்தா பல பேர் என்ன பண்ணுவான்னா, தப்பு பண்றவனுக்கு சாதகமா இருப்பான். அதே நேரத்தில குரங்குகள் ஒரு சிறுமிய காப்பாத்துனது அப்படிங்கிறது நெகிழ வச்சிருக்கு. இதுதான் மனிதர்கள தாண்டி பல நேரங்கள்ல மனுஷன் குரங்குகளையோ, மற்ற விலங்குகளையோ கடவுளா வழிபட காரணமா இருக்கும் போல இருக்கு. நன்றி. வணக்கம்.